ஆக்சுவலா ஒரு ப்ரீ பிளான்ட், அதாவது ஒரு சர்க்கார் அதெல்லாம் நடிச்சதே காரணமே இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா தளபதி விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ்னா என்னது? சைலண்ட் தான். சைலண்ட் தான். தியேட்டர்ல பார்க்க முடியலன்னா என்ன, இனிமே திறந்ததும் நியூஸ் சேனல் ஃபுல்லா அவர் தான் வருவாரு. மக்களுக்கு நல்ல செய்வாரு நாங்க எதிர்பார்க்கிறோம். செஞ்சாருன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான். இதுக்கப்புறம் அவரை வந்து திரையில பார்க்கவே முடியாது ஒரு புது தளபதியை. ஸ்கிரீன்ல பார்க்கலன்னா நேரடியாக பார்க்க போறோம். அரசியல வந்தோம்னா நேரடியாக பார்க்க போறோம். எந்த இடத்துலயுமே வந்து யாருக்குமே பயப்படாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சொல்றாரு. நேம்லாம் கூட அவ்வளோ இதுவா சொல்லியிருப்பாரு அவரு. அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஆப்போனன்ட் டீமா வரலாம் தளபதி என்ன கேட்டா, பட் ஜெயிக்கிறதுன்றது என்ன கேட்டா கொஸ்டின் மார்க் தான், பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு, பாலிடிக்ஸை தவிர்த்து. பட் அவருக்கான ஃபேன் பேஸ் மூலமா அவர் கண்டிப்பா சிஎம் ஆகலாம். தளபதி அவர்கள் வந்துட்டு இந்த 1.5 வருஷத்துல அரசியல்ல இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாரு நிறைய பேருக்கு தெரியல, பட் ஏற்படுத்திட்டாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆக்சுவலா ஒரு ப்ரீ பிளான்ட், அதாவது ஒரு சர்க்கார் அதெல்லாம் நடிச்சதே காரணமே இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா வர மூவிஸ்லயுமே பல இடத்துல அரசியல் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. எல்லா படத்துலயுமே ஒரு அரசியல் கண்டென்ட் இல்லாமலாம் படமே ரிலீஸ் பண்ணல. ஸோ அரசியல் வர்றதுக்கு உதாரணமாக தான் அந்த படத்துல அந்த கண்டென்ட் அவர் எலமெண்ட் ஆட் பண்ணதே தளபதியாக தான் ஆட் பண்ணியிருப்பாரு படத்துல. ஸோ ப்ரீ பிளான்டாக தான் அவர் எல்லாமே பண்ணது. இப்போ இங்கே இன்னைக்கு ஒரு விஷயம் எங்கேயாவது நடத்த போறாருன்னா அது ஆல்ரெடி யோசிச்சுட்டு தான் வச்சிருப்பாரு இந்த பிளானை. அது இந்த மந்த்ல இது இருக்கும், நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம சார்பாக தொண்டர்கள் மூலியமா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது ப்ரீ பிளான்டா இருப்பாரு. என்ன கேட்டால் அரசியல் வரைக்கும் 2026 எலெக்ஷன் வருது இல்லை, அது வரைக்குமே அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. இந்த மந்த்ல நான் இது பண்ணணும் அப்படின்றது அது எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்காரு அவர். அதனாலதான் ஈஸியா போகுது, அவருக்கு ஈஸியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, மக்களுக்கும் தெரிய வருது ஈஸியா. தளபதி அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப இருக்கிற அரசியலோட பெட்டரா நம்ம இருக்கணும் தான் சொல்றேன். 1.5 வருஷத்துல இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, என்ன காரணம் அது? அவர் ஆல்ரெடி நிறைய செஞ்சிருக்காருங்க. இது இப்பதான் எல்லாமே வெளியில வர்றதுனால ஆணைத்தனமா நம்புறாங்க. அரசியல்ல 2026ல அவர் ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு பேர் இருக்காங்க விஜய் பிடிச்சவங்க. அதுவும் இல்லாம இப்ப அரசியல் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. அது எல்லாம் மக்களுக்கு தெரியும்ல, அதை வச்சு எல்லாமே நம்புறோம் 2026 அவன் தான் வின் பண்ணுவாங்க. தளபதி விஜய் அவர்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ்னா என்னது? சைலண்ட் தான். சைலண்ட் தான். தளபதி வந்துட்டு இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. சோ லாஸ்ட் படம் ஜனநாயகன் தான். எப்படி ஃபீல் பண்றீங்க? அது உண்மையாவே எல்லாருக்குமே ரொம்ப சேடா தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த காலேஜ் வயசுல தான் வந்து அவரோட மூவிஸ்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ முடியுதுன்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான். இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது, அந்த செலிப்ரேஷன்லாம் இருக்காது. How do you feel this moment? அந்த மொமெண்ட் அதான் சொன்னேன், ரொம்ப சேடா தான் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி தியேட்டர்ல பார்க்க முடியலன்னா என்ன, இனிமே திறந்ததும் நியூஸ் சேனல் ஃபுல்லா அவர் தான் வருவாரு, டிவியில ஃபுல்லா அவர் தான் வருவாரு. ஸோ அதனால வந்து அப்படி இருக்கும் போது அது கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரோட ஒரு மாநாடு அந்த இது பார்க்கும் போது எல்லாமே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வந்து மெசல்ல வந்து பேசுவார்ல, அவர் வந்து இன்ஃபேக்ட் வந்து ஸ்க்ரீன்ல ஆன் ஸ்க்ரீன்ல வேற ஆஃப் ஸ்க்ரீன்ல வேற அவர் இல்லை, சேமா தான் பேசுறாரு. எந்த இடத்துலயுமே வந்து யாருக்குமே பயப்படாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து சொல்றாரு. லாஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், அந்த நேம்லாம் கூட அவ்வளோ இதுவா சொல்லியிருப்பாரு அவரு. அதை பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வேற ஒரு ஜேர்னல் கண்டிப்பா நம்ம பார்ப்போம். சோ இந்த லாஸ்ட் படத்துக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? நான் லாஸ்ட் படம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா வந்து பொலிட்டிக்கல் மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பொலிட்டிக்கல் மூவியாக வந்தால் வந்து ஏன்னா அவர் வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து அரசியலுக்கு வந்ததே வந்து ஒரு காரணமாக தான் வந்துக்கிறாரு. ஏன்னா எவ்வளோ பண்ணிக்கிறாரு. ஏன்னா சினிமாலே நிறைய சாதிச்சிட்டாரு அவர். ஏன்னா இப்பயே வந்து உச்சபட்சத்தில் தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்பயே வந்து அவர் வராமல் கூட போகலாம், இல்லை இன்னும் கூட 10 வருஷத்துக்கு கூட அவர் லீடிங் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மார்க்கெட் இருக்குது. ஆனால் அதுக்கு தாண்டி அவர் வந்து வந்துக்கிறாருன்னா வந்து கன்ஃபார்ம் ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்காக. ஸோ அவர் வந்து நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த படத்து மூலியமா பார்த்தோம்னா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கப்புறம் சினிமாவில் அவர் வந்து வரப்போறது இல்லை, திரையரங்கெல்லாம் அவர் ஸ்க்ரீன்ல பார்க்க போறது இல்லை ஜனநாயகனை தாண்டி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா வந்து தீபாவளிக்கு பொங்கல்லாம் ஒரு தளபதி படம் பார்த்தோன்னா ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். பட் இது வராதுன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா இருந்தாலும் அவர் மக்களுக்காக வந்துட்டாரு. ஸோ நம்ம ரியல் லைஃப்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி வந்துட்டு இப்போ அரசியல் பாதைக்குள்ள போயிட்டாரு, இதுக்கு அடுத்து சினிமாவில் இருக்க மாட்டாரு. அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு. ஓகே, நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவங்க படத்தெல்லாம். இப்போ அடுத்து திரையரங்கல்ல தியேட்டர்ல வந்துட்டு அந்த மாதிரி கொண்டாட்டத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. எப்படி நினைக்குது? உங்களுக்கு எப்படி இருக்காது? அதான் சொல்றேன்ல ப்ரோ, இதுக்கப்புறம் அவங்களால வந்து ஆக்ட் பண்ண முடியாதுன்றப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. திருப்பியும் அவர் அரசியலை விட்டு வந்து சினிமாலே இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான். பட் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக, மக்களுக்காக நல்ல விஷயம் பண்றதுக்காக அரசியல இறங்கியிருக்காரு. அதுல அவர் வந்து ஜெயிச்சாருன்னா அதோட ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. நல்ல விஷயம் தான். வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் அதெல்லாம் நினைக்கிறாங்க. அதேமாரி நான் வந்து சூரிய ரசிகர் தான். ஆனால் இருந்தாலும் என் தலைவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு, அதேமாரி அஜித் தான் சப்போர்ட் பண்ணுறாரு.
நல்ல விஷயம். ஜெயிச்சா மக்களுக்கு நல்ல செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். செஞ்சார்னா இதுக்கப்புறம் அவர் தான் இருப்பார். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் தான். இதுக்கப்புறம் அவரை வந்து திரையில பார்க்கவே முடியாது, ஒரு புது தளபதியை ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாது. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸ்கிரீனில் பார்க்கலன்னா நேரடியாக பார்க்க போகிறோம்ல. அரசியலில் வந்தோன்னா நேரடியாக பார்க்க போகிறோம். என்ன அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? இப்போ தலைவரே நம்ம எதிர்க்கே வராரு, வந்து ஓட்டு கேட்குறாரு, எவ்வளோ பேர் கை தட்டுவாங்க. அதில் ஒன்று சந்தோஷமா இருக்காங்கல்ல. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன விஷயம்? நல்ல குணம். நல்ல குணம். என் பேரும் விஜய் தான். அப்படிங்களா? ஸோ தளபதி அவர்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்குள்ள போயிட்டாரு. இதுக்கப்புறம் சினிமா நடிக்க மாட்டாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா தான் இருக்கு, அவர் சினிமால வரமாட்டாருன்றதுனால. அரசியலுக்குள்ள வந்து அதுல ஒரு பெரிய ஒரு நல்லா வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பெரிய திரையில புது கேரக்டர்ல பார்க்கவே முடியாது. பார்த்தா நம்ம பழைய படங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? மக்கள்லாம் என்ன மாதிரி நினைப்பாங்க? மோஸ்டா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க அவரு சிஎம்க்கு வர்றது. ஆனா வின் பண்றதுக்கான சான்சஸ் ஃபீல் பண்றாங்கன்னா புரியல. சினிமா விட்டுட்டு வர்றதுனால கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. பட் ஒரு நல்ல லைஃப் இருக்கு அவருக்கு இதுல. 2026 அவர் அரசியல் வருவாரா? கண்டிப்பா அவரு தான் வரும். அவருக்கான ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. பாலிடிக்ஸை தவிர்த்து பட் அவருக்கான ஃபேன் பேஸ் மூலமா அவர் கண்டிப்பா சிஎம் ஆகலாம். அவர் பண்ற ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் மூலமாவே மக்கள் ஓட்டு போடுவாங்க அவருக்கு. அவர் கண்டிப்பா வருவாரு. அவர்கிட்ட இருக்க ரொம்ப பிளஸ், ரொம்ப சூப்பரான விஷயம், பிளஸ்ஸான விஷயம்னா எது? அவர் டாக்கட்டிவ் தான். அவர் பேசியே மோஸ்டா எல்லாருமே இது பண்ணிடுவாரு. கொஞ்சம் தான் பேசுவாரு, ஆனா இருந்தாலும் அதை ஆமா, அவர் பேசுறது மூலமாவே மக்கள் ஈஸியா கவர் ஆயிடலாம் அவரால. இப்ப அடுத்து ஒரு படம் ஜனநாயகனுக்கு அடுத்து ஒரு படம் ஒண்ணு வராங்க, ஒண்ணு பண்றாரு, ஓகே அப்படின்னா எந்த மாதிரியான ஜானர்ல யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் லியோ பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும். அது இன்னும் என் கார்டு போடாத மாதிரியே இருக்கு அந்த படம். அது இன்னும் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். வேற படத்தை விட்டு போறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். கண்ணில் லைட்டா வர கலங்குது. படத்துல இனிமே அவரை பார்க்கவே முடியாது. படத்துல வர மாட்டாது, பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கவே முடியாது. எப்படி இருக்கு உங்களுக்கு? படத்துல பார்க்க முடியலனாலும் மக்களுக்காக நல்ல செய்ய வராரு, அது சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் அரசியலுக்கு அந்த பயணத்துக்குள்ள போயிருக்காருல்ல, இதுல அவர் வெற்றி அடைய வரா? வெற்றி அடைய பாசிபிள் இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க மாதிரி கிடையாது, இவ்வளவு கோடி விட்டு மக்களுக்காக வராரு, அதுலயே ஒரு நல்ல எதிர்பார்க்கலாம். என்ன காரணமா இருக்கும் அவர் வெற்றிக்கு? காரணம் என்னவா இருக்கும்? அவரோட தன்னம்பிக்கை. கீழே இருந்தா மேல வர, அது எல்லாராலும் வர முடியாது. எத்தனை பேர் வந்துட்டு கீழே போயிருக்காங்க. இப்போ தளபதி இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 60 படம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு, பீக் லெவல்ல இருக்காரு. அதே பெரிய விஷயம் தான். பிரதர், இப்போ தளபதி வந்துட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ இந்த பார்வையை பார்க்கும்போது பார்க்கும்போது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனா என்ன படம் நடிச்சா ஓகே தான். படமும் நடிச்சிட்டே இருந்தா சூப்பர் இல்ல. இப்போ படமும் நடிக்க போறது இல்லைன்ற ஜனநாயகம் தான் கடைசி படம். இதுக்கப்புறம் சினிமால திரையில அவரை பார்க்கவே முடியாது. ஹவு டு யூ ஃபீல்? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? அதுதான் ப்ரோ பிரச்சனை. அரசியல் வந்து என்னதான் நல்லா பண்ணாலும் இருந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் அங்க தானே பார்த்தோம், மிஸ் பண்ணோம்ல படம். அதனால ஃபீலிங் அதான் இருக்கு. ஆமா ப்ரோ கண்டிப்பா. இப்போ அரசியலுக்கு வந்துட்டு இப்போ ரசிகர்களுக்கு நிறைய பண்ணிட்டாரு, மக்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காருல்ல. இது நியாயம் தான். இருந்தாலும் படம் மிஸ், வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றது தானே. வருஷத்துக்கு ஒரு படம் இப்பெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லைன்னா என்ன நியாயம்? 2026 அரசியல்ல ஒரு பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணிடுவாரா? என்ன கேட்டா இதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகுது. ஆக்சுவலா ஓட்டை எவ்வளோக்கு எவ்வளோ பிரிக்க முடியுமோ ஆப்போனன்ட் டீமா வரலாம் தளபதி என்ன கேட்டா. பட் ஜெயிக்கிறதுன்றது என்ன கேட்டா கொஸ்டின் மார்க் தான், பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்க வந்து காலகாலமா இருந்துகிட்டு இருக்காது. அவங்க பொலிட்டிஷியன்ஸ் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க, நமக்கும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அழிச்சு மொத வாட்டியே சிஎம் ஆயிடலாமான்னு கேட்டால் எனக்கு தெரில. இந்த எலெக்ஷன்ல பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பட் கண்டிப்பாக பெரிய ஆப்போனன்ட் டீமாக நம்ம வரதுக்கு அதிகபட்ச சான்ஸ்லாம் இல்லை. நம்ம தான் ஆப்போனன்ட் டீமே அடித்து சொல்லலாம். ஓகே, டிஎம்கே டிவிகே அவ்வளோதான். இனிமே கே மட்டும்தான். ஆமாம், என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் இதில் டவுட்டு தான். பட் செகண்ட்ல அடிச்சு சொல்கிறேன், தளபதி தான். 2வது எலெக்ஷன்லாம் வந்தால் தளபதி தான் வரும். கேட்கணும்னு இருந்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி அரசியலுக்குள்ள வரப்போறான்னு இருக்கும்போது எக்கச்சக்க நெகட்டிவ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது அப்படியே வந்துட்டு நிறைய இடங்கள்ல அவர் அரசியலுக்கு வரதை அக்செப்ட் பண்ற மாதிரி மூமெண்ட் வந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம்? இந்த 1.5-2 வருஷங்கள் இந்த மாற்றத்துக்கான காரணம் மெயினா வந்து நான் யங்ஸ்டர்ஸ் தான் ப்ரோ. அவர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே யாருன்னு பார்த்தோம்னா, ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அஜித் ஃபேன்ஸும் அவங்க தான் ப்ரோ சப்போர்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபேன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு எதுவுமே இல்லைல்ல. எல்லாருமே போனேன், எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்கன்னா